அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், நம் வைகறை சங்கமத்தின் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த நம் 13ஆம் நாள் பொழிவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பொழிவாளர் ஒரு ராஜா. என்ன ராஜாவா? ஆம், இவர் வெறும் ராஜா அல்ல, இவர் விவேகம் பொருந்திய பெரும் ராஜா. அவர்தான் திருமிகு ஜே.சி.ஆர். விவேக் ராஜா. வைகறை சங்கமம் என்னும் நம் தலைப்பின் உபதலைப்பாக இன்று இவர் தர இருப்பது விடியலில் வெற்றியின் 7 திறவுகோள்கள். 7 கோல்டன் கீஸ். 7 திறவுகோள்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, 7 திறவுகோள்கள். மனிதர்கள் கனவு காண்பார்கள், அனைவரும் காண்போம். ஒரு நிலையில் ஒரு நாள் நமது பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பெரும் நற்கனவை கண்டார். என்ன அது? எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்து என்புற்றார் இன்புற்றார் என்று அடுத்த வார்த்தை தான் முக்கியம். மாற்றோர் இயம்புவது என்னாலோ? நம்மளே சொல்லிக்கிறதுல தமிழர்கள் கல்வியில சிறந்தவங்க, அதெல்லாம் நம்மள சொல்லிக்க, மற்றவர்கள் போற்றணும் இவர்கள் சிறந்தவர்கள். அப்படி ஒரு பெரிய கனவை கண்டார். கனவை காண்பது எல்லாராலையும் முடிவுதான். ஆனா அதை யாரு நினைவாக முயற்சியால் முயன்று உழைப்பால் பாடுபடுபவர்களே அதை வரலாறு படைக்கிறார்கள். திருவள்ளுவர் சொன்னார் 2000 ஆண்டுகளுக்கு, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணீராக பெரு. எண்ணத்தை, ஏதோ ஒரு திட்டத்தை எண்ணணும், அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு திண்மையா செய்வேன் செஞ்சு முடிச்சிருவேன் கட்டாயம்னு. அதுல ஒரு குட்டி கதைக்கு போவோம். நம்ம 2 விதைகள் பேசிக்கொண்டன. முதல் விதை சொன்னது, நான் வெளியே வந்தால் மழை பெய்யலாம், வெயில் சுடலாம், பறவை தின்னு விடலாம் என்னை, ஆகவே நான் வெளியில் வரமாட்டேன், இங்கேயே இருப்பேன். இரண்டாவது விதை சொன்னது, என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் முளைப்பேன் என்று இரண்டாவது விதை சொன்னது. சில நாட்களுக்கு பின்பு முதல் விதை அப்படியே மண்ணில் மறைந்தது. இரண்டாவது விதை ஆலமரமாக வளர்ந்து 1000 பேருக்கு நிழல் கொடுத்தது. வெற்றி என்பது பாதுகாப்பாக இருப்பவர்களுக்கு அல்ல, தைரியமாக முதல் அடியை எடுப்பவர்களுக்கே. வெற்றியாளர்கள் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் என்ன பாடம்? அது கம் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்களோட ரொம்ப பாதுகாப்பான வாழ்க்கையிலிருந்து வெளியே வாங்க, கொஞ்சம் வாங்க, சிரமப்படுங்க என்பதுதான். நமது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், எண்ணி பார்த்தால் மனம் எப்படி இருக்கிறது பார்ப்போம், செய்தித்தாள் விற்ற சிறுவனாக இருந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவராக மாறினார். அது மட்டுமா, நமது மணிப்பூரில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த மேரி கோம் தடைகளை கடந்து தடகளத்திலே புகுந்து அவர் 6 முறை குத்துச்சண்டை உலக சாம்பியனாக அவர்களை உயர்த்தியது ஒரே சக்தி. ஒவ்வொரு விடியலையும் ஒரு புதிய வாய்ப்பாக பார்த்த மனப்பான்மை. இன்றைய பொறிவாளர் திருமிகு, அதோடு திறன்மிகு, ரெண்டுக்கும் ஒரு திறன்மிகு ஜே.சி.ஆர். விவேக்ராஜ் அவர்கள். இவர் யார்? தொழில்துறை அனுபவம்,
உளவியல் பார்வை, தலைமைத்துவ பயிற்சி, இளைஞர் மேம்பாடு, தொழில் முனைவோர் வளர்ச்சி என பல்துறைகளில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவத்துடன் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கிய சிறந்த பயிற்சியாளர். JCI என்கின்ற பெரும் அமைப்பின் இந்தியாவின் முன்னாள் மண்டல துணை தலைவர், உளவியல் பட்டதாரி, நிறுவன பயிற்சியாளர், வெல்னஸ் மற்றும் மனப்பாங்கு மேம்பாட்டு வழிகாட்டி. What else? So much is there behind him. மதிப்பிற்குரிய திரு JCR விவேக்ராஜா அவர்களே, இன்று இவர்கள் பகர விழிக்கும் தலைப்பு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான். வைகரை பொழுது, வைகரை சங்கமம், அதோடு மட்டுமல்ல, விடியலில் வெற்றியின் 7 திறவுகோள்கள். இது ஒரு உரை மட்டுமல்ல, வெற்றியின் கதவை திறக்கும் 7 சாவிகள். வாழ்க்கையை மாற்ற நினைப்பவர்கள் கேட்க வேண்டிய அமர்வு, வெற்றியை தேடுபவர்கள் தவறவிடக் கூடாத வாய்ப்பு. அன்புடையவர்களே, உங்கள் இதயம் கனிந்த கரவொலியுடன், ஆர்வத்துடனும் அன்புடனும் நமது இன்றைய சிறப்பு பேச்சாளரை வரவேற்போம். திரு விவேக்ராஜ் அவர்கள் வைகரை சமைந்த அன்புடன் வரவேற்கிறோம். வருக ஐயா, வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் ஐயா. நன்றி, நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள், நம்மளோட வைகரை சங்கத்தில் இருக்கிற தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அதிகாலை வேலையில் அற்புதமான தமிழ் வார்த்தைகளை கேட்கறதுக்கே இனிமையாக இருக்குது. நமக்கு எத்தனையோ லாங்குவேஜ் தெரியலாம். என்னோட நண்பருக்கு 6 லாங்குவேஜ் தெரியும். ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜ் நம்மளோட மதர் டங் தான், நம்மளோட தாய்மொழி தான். அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ பெருமைப்பட்டுக்கணும். இந்த கவிஞர் பாரதிதாசனோட வார்த்தைகளை தொட்டு வணங்கி நான் என்னோட செஷனுக்கு போகிறேன். வைகரை சங்கமம் அப்படின்ற இந்த போஸ்டரை நான் ஒத்து கவனிக்கும் போது பார்த்தேன்னா, 5:25 நம்மளோட இந்த கடிகார முள் காட்டுது. அப்புறம் 6 எதுக்கு, அப்புறம் 7 எதுக்குன்னு நான் யோசித்தேன். அதாவது 5:25 ஆரம்பித்து 6 மணிக்கெலாம் முடிஞ்சிடுற பயிற்சி மூலமாக பயிற்சி 7 நாளும் தொடர்ந்து நடக்குது. ஸோ வருஷத்துக்கு 365 நாளும் அப்படின்னு நானே டீகோட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ டிசைனர் இப்படிலாம் யோசிச்சு டிசைன் பண்ணியிருக்காங்களா, நம்ம தான் அப்படி புரிஞ்சுக்கிறோமா? சார், நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். 5:25 மணி ஆரம்பம், 6 மணிக்கு முடியுது, 7 நாளும் தொடர்ந்து நடக்குது எங்களோட சங்கமம் அப்படின்ற ஒரு புரிதலோட இந்த வைகரை சங்கமத்தை நான் அணுகிறேன். ஸோ இந்த இணைய வழி பயிற்சிக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், என்னை அற்புதமாக அழகான தமிழ் வார்த்தையில் அறிமுகப்படுத்திய எங்கள் ஐயாவுக்கும் நன்றி கூறி இந்த வைகரை சங்கமத்தை நான் ஒரு வெள்ளி விடியலாக திறந்து வைக்கிறேன். வைகரை சங்கமம். ஸோ யார் சார் இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறது? இதை விட அழகாக அறிமுகப்படுத்த முடியுமா? கடவுளுக்கே துதி பாடுறதும் போற்றி தேவைப்படுதுன்னு போது, ஆஃப்டர் நம்மளாம் மனுஷங்க, இதை பாட்டு கேட்டு கண்டிப்பாக சந்தோஷப்படாத மனிதர்களோ உறவுகளோ உயிர்களோ இந்த உலகத்தில் இல்லை. அதனால எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்ற வார்த்தைகளோட, ஸோ யார் என்ன இருக்குது அப்படின்னா மோட்டிவேஷனல் ட்ரெயினர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்படியா இல்லையான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸ்பீக்கர்னு நானே சொல்லிக்கிறேன். மணி மேனிஃபெஸ்டேஷன் கோச்சுன்னு நானே சொல்லிக்கிறேன். மணி மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் கேட்டு நான் சொல்லி அது சக்ஸஸ் ஆனால் தான் அது மாதிரி போட்டுக்கணும். இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் ப்ரொபகண்டா அது பண்ணிக்கிறதுல தான் ஒரு சந்தோஷம் இருக்குது நம்மளோட ஹியூமன் பீயிங்க்கு. இதை தொட்டு இந்த நேரத்திலிருந்து நம்மளோட செஷனை ஸ்டார்ட் பண்ணோம். வைகரை சங்கமம் எதற்காக இந்த அணிவகுப்பு, நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன்? ஐயா அழகாக நான் என்ன சொல்ல வரேனோ அதை அறிமுக உரையிலேயே கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த 7 சீக்ரெட்ஸை நான் ரிவீல் பண்ண போகிறேன். அதை ரிவீல் பண்ணுறதுக்கு நான் நிறைய முத்து பேழை, ஓகேங்களா, தங்க பெட்டி, வைர வைடூரிய பொதிச்ச அழகான ஒரு சீக்ரெட் பாக்ஸ் ஒன்று என்கிட்ட இருக்குது. அந்த பாக்ஸை திறக்க 7 லேயர் வருது
அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் 7 டைரி ஓபன் பண்றதுக்கு இந்த சாவி தான் தேவைப்படுது. அந்த சாவியை திறக்க நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற சீக்கிரட்டை சொல்லி கொடுக்க போறது யாரு? இந்த ஜேசி விவேக் ராஜா. போலாமா? இந்த பயணத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கோ அதை வந்து தம்ஸ் அப்பாவோ அன்மியூட் பண்ணிட்டோ, ஸோ நீங்க வந்து என் கூட இன்ட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு இந்த செஷனுக்குள்ள போறேன். ஏன் அப்படின்னா நான் பாட்டு தனியா காலங்கத்தால பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக இந்த ஒரு ரெக்வஸ்ட். ஓகே. விடியலில் வெற்றியின் 7 திறவுகோள்கள். இந்த திறவுகோலை கூட நான் கோல்டன் திறவுகோலா வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு தங்க சாவியை வச்சு ஒரு அற்புதமான ஐடியாஸை, எண்ணங்களை உங்களோட மனதில் விதைக்கிறதுக்காக இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிறேன். ஸோ வைகறை சங்கமம் ஐயா, நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு கேள்வியோடு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும் தானே? ஸோ நம்ம எல்லாருமே 80s 70s 60s கிட்லாம் கலந்து இருக்கிறோம். இந்த படத்தை பார்த்ததும் இந்த 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 பிக்சரை பார்த்ததும் நமக்கு ஞாபகம் வர பாட்டு எது? ஏதாச்சும் ஒரு பாட்டு அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்ல முடியுமா? நிறைய எல்லா பாடலும் இந்த படத்துல ரொம்ப அற்புதமா இருக்கும். கல்வியா செல்வமா வீரமா? கல்வியா செல்வமா வீரமா. அருவ. சோ ஐயா வந்து இந்த பாடலை அவர் குரல்ல பாடினா எப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்த்து வந்தேன். ஆரம்பிச்சுட்டாரு. எங்களோட குமார் சாரை விட்டா அற்புதமா சிவாஜி கணேசன் குரல்லையே பாடுவாரு. ஆனா நம்ம இதுல இருக்கிற வார்த்தை ஜாலங்களை நம்ம பார்க்க போறோம். படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா, படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணை ஆகுமா. இந்த கல்வி செல்வம் வீரம் இத இவ்வளவு ரத்தின சுருக்கமான வார்த்தைகள்ல, அதாவது திருவள்ளுவரே மிஞ்சிட்டாருன்னு சொல்லலாம் நம்மளோட கவிஞர் கண்ணதாசன். ஓகேங்களா? படிச்சவனா இருந்தா அவன் கருத்து சபை ஏறுமா, இல்ல பொருள் வச்சிருந்தா அவன் கருத்து சபை மீறுமா, இல்ல 2 பேருமே வந்து பலம் படைச்சவன் அடிச்சு கொன்றுவான் அப்படின்ற ஒரு பார்வை, ஒரு புரிதல், ரொம்ப அற்புதமான பார்வை, அற்புதமான புரிதல். கல்வியா செல்வமா வீரமா அழகா பாடினார் ஐயா. அதே போல பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள், இது 3மே ஒன்றுக்குள் ஒன்றாக உருவானது, அது ஒன்றினுள் ஒன்றாகி பொருளானது, ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது, 3 ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது அப்படின்ற மாதிரி அழகா முடிச்சிருப்பாரு இந்த பாடலை. இன்னும் நிறைய வரிகள், நிறைய வார்த்தைகள் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த இந்த இந்த கிரியேட்டிவ் திங்கிங், இந்த வார்த்தை ஜாலங்கள், அதை தான் வந்து நான் என்னோட தீமா எடுத்துக்கிறேன். அந்த சாவியை வச்சு நான் 7 சீக்கிரட்டை சொல்ல போறேன். அந்த 7 சீக்கிரட்டையும் 3 செக்மெண்டா பிரிச்சா, ஒன்று கல்வி, இன்னொன்று செல்வம், இன்னொன்று வீரம். அதுக்காக தான் இந்த பாடலை தேர்ந்தெடுத்து நான் இப்போ உங்க கூட பகிர்ந்துருக்கிறேன். இந்த வைகறை சங்கம வேலையில இந்த பாடல் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி. ஸோ நான் எப்படி சார் அதை பிரிச்சிருக்கிறேன், என்ன வச்சிருக்கிறேன்? இந்த 7 சாவிகள் மூலமா, 7 பெட்டிகள் மூலமா, அதை திறக்கிறது மூலமா என்ன என்னோட விடியலோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தொழில், தொடர்பு பிளஸ் திறன், 3 சங்கமிக்கும் அதிகாலை அப்படின்னு நான் வந்து பிராண்ட் பண்றேங்க. ஓகேங்களா? இந்த அதிகாலை வேலை வந்து நமக்கான தொழில் வாய்ப்புகளும், நமக்கான தொடர்புகளும், திறனும் அப்படின்ற 3 தனித்தனி விஷயங்கள் ஒன்றா சங்கமிக்கும் அதிகாலை அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப அழுத்தி சொல்றேன். தொழிலை எது கூட தொடர்பு பண்றேன் அப்படின்னா, தொழிலை செல்வத்து கூட தொடர்பு பண்றேன், தொடர்பை வந்து நம்மளோட கல்வியோட தொடர்பு பண்றேன். ஓகேங்களா? ஸோ சரியான ஒரு தொடர்பு வேணும்னா, நமக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நல்லா இருந்ததுன்னா, நம்ம படிப்பு நல்லா இருந்ததுன்னா, அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப தீர்க்கமா இருக்கும். திறன் அப்படின்றத வந்து நான் வீரத்தோட தொடர்பு பண்றேன். அப்ப செல்வம், கல்வி, வீரம், அந்த ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்குதே கண்டி. இந்த 3 சங்கமிக்கும் அதிகாலை நேரம் இந்த வைகறை சங்கமம், இதுதான் நம்மளோட விடியலின் நோக்கம். அதுக்காக தான் அந்த பாடல் கல்வியா செல்வமா வீரமா 3 தான் அப்படின்னு அவர் முடிச்சிருப்பார் அழகா. அது எப்படி அப்படின்ற இந்த 7 சீக்ரெட்ல நாம ரொம்ப ஷார்ட்டான டைம்ல ரிவீல் பண்ண போறோம். ஓகேங்களா? போலாமா? ரெடியா? ஓகே, சூப்பர். வீரசேகரன் ஐயா கைத்தட்டி வரவேற்றுட்டாங்க, நன்றி. ஸோ இப்போ பாருங்க, இந்த சாவி வந்து அந்த கார்னர்ல நிக்குது. அந்த சாவி மூலமா நான் திறக்க போற முதல் சொர்க்க வாசல் எது அப்படின்னா, ஒரு முத்தான இது என்னன்னா, வளர்ச்சிக்கான வழிகாட்டி நேரம். எதுப்பா அப்படின்னு நீங்க எல்லாரும் கேக்குறீங்களா? 5:25 AM.
ஒரு தொழில் முனைவோன் தன் கனவுகளுக்கு வரைபடம் வரையும் பொன்னான பொழுது. ஓகேங்களா? ஒரு 5:25க்கு இத்தனை பேர் கோட்டு சூட்டோட, என்ன சொல்றது, ஆரம்பத்துல பார்த்தோன்னா டையோடலாம் நிறைய பேர் வந்திருந்ததை பார்க்கும்போதே சந்தோஷமா இருந்தது. பரவாயில்லையே, இது பிசினஸ் மீட்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த எல்லாரோட அட்டையர் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதை பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 5:25க்கே இவ்வளோ பேர் ஆக்டிவா இருக்கிறோம் அப்படின்னும் போது இது வந்து ஒரு தொழில் முனைவோன் என்ன மாதிரி நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பொன்னான வாய்ப்பு, பொன்னான பொழுது. அப்போ முதல் சாவியை, அந்த முத்து பேழையை நான் திறக்கும் போது கிடைச்ச முதல் வைர வார்த்தைகள் எதுன்னா, இதுதான் ஏன் வளர்ச்சிக்கான வழிகாட்டி நேரம். இதை கரெக்டா நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம நம்ம அருணகிரி சார் சொன்னார், 4 to 4:30க்குள்ள எந்திரிச்சுங்க விவேக், நீங்க நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரே பண்ணுங்க. நீங்க என்னவா ஆகணும்னு நீங்க விஷுவலைஸ் பண்றீங்களோ அதுவா விரைவில் ஆயிடுவீங்க. ஸோ டோன்ட் ஒரி ஃபார் எனி காஸ் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எனக்கு இந்த நேரத்தில் ரீகால் ஆகுது. ஸோ 5:25 அப்படின்றது ஒரு தொழில் முனைவோனுக்கான வரைபடம் வரையும் பொன்னான பொழுது. இதுதான் நான் தொடர்ந்து வச்சு உங்ககிட்ட கொடுக்குற முதல் முத்து, வளர்ச்சிக்கான வழிகாட்டி நேரம். ஸோ அதில் என்னென்னலாம் நடக்கும்பா எனக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் கிடைக்கும், அழகான காஃபியோட, இந்த என்ன சொல்றது, பொன்மயமான இந்த சூரிய ஒளியோட. இப்போ கரெக்டாக சொல்ல போனா இந்த படத்துல இருக்கிறதும் வெளியில எங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற சூழ்நிலையும் அந்த டான் அப்படின்னு வாங்கல, அதுவும் அழகா மேட்ச் ஆகுது. ஸோ இந்த குருவிகள்லாம் எனக்காகவே கிரீச் கிரீச்சுன்னு, நான் ஆக்டிவா இருக்கிறேன், நீனும் ஆக்டிவா இருக்கிறியா, நீ காஃபி சாப்பிட்டு தான் ஆக்டிவா ஆகணுமா, நான் பாரு எப்படி இருக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட பேசுற மாதிரி உணர்றேன். அதை தொடர்ந்து ஒரு புதிய நாளுக்கான சரியான உத்திகள் இங்குதான் பிறக்குது. காலங்காத்தால உங்களை எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய வார்த்தைகளை கொண்டு வந்து அழகா இது பண்ணி, இத்தனை ஆளுமைகள், அதுவும் லெஜெண்டரி லீடர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சில வார்த்தைகளை நான் சொல்றதுக்காக சில உத்திகளை எடுத்து வந்திருக்கேன் இல்லையா. அப்போ என்னோட மூளை எந்த அளவுக்கு ஷார்ப்பா செயல்படணும், அதுதான் வந்து என்னோட பொன்னான பொழுது. அதுக்கப்புறம் நான் திங்க் பண்ற எல்லாமே தெளிவான திட்டமிடலா இருக்கும், வெற்றி உறுதி செய்யப்படுது அது மூலமா. ஸோ இந்த ஆக்டிவ்னஸ் இல்லை, நமக்கு எந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா காலையில் எழுந்து அப்படியே ஒரு மாதிரி ட்ரௌசியா இருக்கும், சோம்பலாவே இருக்கும், ஸ்டார்ட் ஆகுற நேரமே தள்ளி போகும். ஆனா 4 மணிக்கு எந்திரிச்சு 4:30க்குள்ள குடிச்சு எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணி 5:20க்கே வர சொன்னாங்களே, 18ல இருந்து வெயிட் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணும்போது இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ இந்த அமைதியான காலை நேரம் நம்மளோட சிந்தனையை ஷார்பன் பண்ணுது. என்ன சொல்றாங்கன்னா, ஷார்பனிங் த ஷா அப்படின்றார். அடிக்கடி நீங்க எப்போ உங்களோட புத்தியை கூர்மைப்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களோட வளர்ச்சிக்கான முதல் அறிகுறி அப்படின்றாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த அமைதியான காலை நேரத்தை நம்மளோட சிந்தனையை கூர்மை ஆக்கிக்கக்கூடிய ஒரு அறமா, ஓகேங்களா, ஒரு பட்டை தீட்டக்கூடிய ஒரு அறமா இந்த காலை வேலை இருக்கு அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ராங்கா பதிய வைக்கிறேன். அதுதான் முதல் முத்து. இந்த முத்து வந்து நம்ம எல்லாரோட சொத்துன்னு நான் பாக்குறேன். ஸோ காலையில ஆன் டைமுக்கு வந்த எல்லாருக்கும் நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். ஸோ உங்க பெயர் சந்தையில் பேசப்பட வேண்டுமா? ஆமா அப்படின்றவங்க எல்லாரும் தம்ஸ்அப் போடுங்க, இல்லை எஸ்ன்னு மெசேஜ் போடுங்க. ஓகேங்களா? உங்க பெயர் வந்து தம்ஸ்அப் தான், நான் எஸ்ன்னு சொல்றேன். ஆமான்றவங்க வந்து ஒரு ஆர்டின் லவ் சிம்பிள் போடலாம். ஓகேங்களா? எஸ் அண்ட் ஆமா. ஸோ அப்போ உங்க பெயர் வந்து சந்தையில பேசப்பட வேணும். அருகுநகி சார், தேங்க்யூ சார். பேசப்பட வேணுமா, அதுக்கு நான் சில டிப்ஸ் எடுத்து வந்திருக்கேன் சார். அதாவது பிராண்ட் ஈக்குவல் டு யூ, யூ ஈக்குவல் டு பிராண்ட், அவ்வளோதான். ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. பிராண்டுன்னா நீங்க தான் பிராண்டு. அதுக்கு என்ன சார் பண்ணணும்? இப்போ நம்ம தளத்தில் இருக்கிற இந்த 20-30 பேரும் என்ன நோக்கி கேட்குறாங்க, சார் விவேக் சார் அதுக்கு உங்களோட இமேஜை பாசிட்டிவாக பூஸ்ட் பண்ணி காட்டணும். சரிங்க சார், சரிங்க மேடம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களோட மிஷன் கிளியராக இருக்கணும், அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அந்த கோலை நோக்கி இருக்கணும் சார். ஓகே அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். யுவர் வேல்யூஸ், அதுக்காக நீங்கள் வச்சுட்டு இருக்கிற எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து சரியாக இருக்கணும். அப்போதான் உங்களோட விஷனை நீங்கள் ரீச் பண்ண முடியும். நீங்கள் எல்லாரும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுறதா நான் சொல்கிறேன். அந்த யுவர்னு நீங்கள் 30 பேரும் சொல்கிறது எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கான சஜஷன் ஆஸ் எ பிராண்ட் கன்சல்டன்ட்டா, ஆஸ் எ பிஆர் ஏஜென்சியா, ஆஸ் எ பிஆர் பர்சனாக நான் என்ன சொல்கிறேன்னா, யுவர் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட 30 பேரோட இமேஜ், அதுக்கான சஜஷன் சார். நீங்கள் உங்களை பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கங்க, உங்களோட இமேஜ் பில்ட் ஆகும். உங்களோட மிஷன் வந்து உங்களோட விஷனை நோக்கி இருக்கணும். கிளியரான விஷனை செட் பண்ணிட்டுன்னா அதுக்கான வேலைகள் என்னன்றது தெளிவாக அப்போதான் புரியும் உங்களுக்கு. இதுக்கு ரிலவெண்ட்டான வேல்யூஸை நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணப்படும்.
அது ஸ்மார்ட்டா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களோட விஷனை நோக்கி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்தா கூட அது அச்சீவ் ஆயிடுவீங்க. என்னையா காலையில விஷனு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஏதோ இன்டர்வியூ மாதிரி போர் அடிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு நீங்க கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. அதனால இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா 3 வார்த்தைகள். ஹவு யூ சி யுவர் செல்ஃப். நான் எப்படி என்ன பாக்குறேன், நீங்க எல்லாரும் உங்களை எப்படி பாக்குறீங்க அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2, ஹவு அதர் சி யூ. உங்களை மற்றவங்க எப்படி பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி சொல்றோம்னா, நான் அதுக்காக தான் நான் முதல்ல அழுத்தி சொன்னேன். நானே எழுதுகிற மோட்டிவேஷனல் ட்ரைனர், நானே எழுதுகிற ஸ்பீக்கர், மணி மேனிஃபெஸ்டேஷன் கோச்சுன்னு. இப்போ நான் மோட்டிவேஷனல் ட்ரெயினராகவும் ஸ்பீக்கராகவும் என்ன நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன், ப்ரொபகண்டா பண்ணிக்கிறேன். ஹவு யூ சி, ஹவு ஐ ஆம் சீயிங் மை செல்ஃப். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். நீங்களும் அதே மாதிரி பார்க்குறீங்க, அதுக்கான குவாலிட்டிஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னா அதுதான் சார் பிராண்டு. ஓகேங்களா? இது உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல சொன்னது கொஞ்சம் குழப்பமாகவும் இது கொஞ்சம் தெளிவாகவும் இருக்குன்னு நான் நம்புறேன். அப்போ இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிற இடம் இருக்குங்களா, யுவர் பர்சனல் பிராண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்டுக்கு கோச் வந்து எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான, ஏன்னா நம்ம சந்தைப்படுத்திக்கலன்னா நம்ம எந்தையும் சந்தைப்படுத்த முடியாது அப்படின்னு. இஃப் யூ கான்ட் செல் யுவர் செல்ஃப் யூ கான்ட் செல் எனிதிங் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. அப்போ நம்ம முதல்ல வித்துக்கணும்னா நம்மளோட பர்சனல் பிராண்டை பூஸ்ட் பண்ணி காட்டணும். அதுல இமேஜும் மிஷனும் வேல்யூஸும் விஷனும் வருது. அப்போ நீங்க எப்படி ஒன்றை பாக்குறீங்க, எவ்வளவு ஆழமா அற்புதமா நீங்க உங்களை உணர்றீங்க, கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றீங்கன்றத பொறுத்து தான் அடுத்தவங்க உங்களை அதே மாதிரி பார்ப்பாங்க. இதுல ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா சார்? ஸோ இதை வந்து நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்போ இந்த வைகரையில உருவாகும் தொடர்புகள், இது இந்த நேரத்துல கிடைச்சிருக்கிற அற்புதமான மனிதர்கள். ஓகேங்களா? உங்க எல்லாரோட தொடர்பும் ஊடக நட்பும் பாத்தீங்கன்னா இப்ப டெக்னாலஜி தான் நம்மளை கனெக்ட் பண்ணிருக்குது. ஒவ்வொருத்தரும், அருணகிரி சார் கல்கத்தால இருக்கிறார், ஐயா வந்து டவுன் சவுத்தில் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். அப்போ நம்மளோட இணைப்பை வந்து டெக்னாலஜி பண்ணுது. இந்த இணைப்பு வந்து கண்டிப்பா நம்மளோட தலைப்பு செய்தி ஆக்கும் ஒரு நாள். அதற்கான பிராக்டிஸ்ல தான், அதுக்கான மார்க்ல தான், அதுக்கான ஒரு பயிற்சி பட்டறை தான் இது அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். சரியான நேரத்துல சரியான நபர்களுடன் இணையும் போது உங்கள் அடையாளம் பிராண்டாக மாறுகிறது. அதுதான் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறேன் சார். எனக்கு அதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாரும் அதை கண்டிப்பா செஞ்சீங்கன்னா உங்க நேம் வந்து பிராண்டா மாறிடும். அப்போ அடுத்த சாவி எது சார், அடுத்த முத்து எது அப்படின்னா உங்களோட பெயரை பிராண்டாக்கும் புலர்காலை. இந்த நேரத்துல இவ்வளவு சிந்திக்க ஆரம்பிக்கும் போது இன்றைய நாள் மீதி இருக்கிற 8-10 மணி நேரம் 12 மணி நேரம் எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா போகும் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஆற்றல் வெளிப்படும். ஸோ இப்போ இந்த 1-9 போட்டுக்கிறேன். எதுக்காகன்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் 1னும் இந்த லாஸ்ட் பாட்டம்ல இருக்கிற ரைட் சைடு இமேஜ் 9ன்னு வச்சுக்கிறீங்கன்னா எத்தனை பேருக்கு இந்த 9 பேர் பேரும் தெரியும், அட்லீஸ்ட் நேம் தெரியும், அவங்கள பத்தி டீட்டெயில் தெரியுதுன்னா பரவாயில்ல. அவங்கெல்லாம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். 9 பீப்புளையும் தெரியும் எனக்கு அப்படின்னு நீங்க யாராச்சும் சொல்லுவீங்களா? அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் தெரியுமா, 3 பேர் தெரியுமா, அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுமா, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு? சார் தெரியுதுங்களா இந்த இமேஜ்? அருணகிரி சார் நானே சொல்லிட்டீங்களா? மகாத்மா காந்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது 7வது நபர் தான். ஓகே சார், நான் சொல்லிடுறேன், நேரம் கருதி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் 1 போட்டு இருக்கிற வந்து வின்ஸ்டன் சர்ச்சில். 2வது வந்து உன்னையே நீ அறிவாய், ஏதென்ஸ் நகரத்து எழில்மிக்க மக்களே அப்படின்ற வார்த்தைகளை சொல்லி இந்த உலகத்தையே கட்டி போட்ட சாக்ரட்டிஸ் இருக்கிறாரு. ஒரு செருப்பு தொழிலாளியா இருந்து யூஎஸோட பிரசிடென்ட்டா மாறின ஆப்ரஹாம் லிங்கன். அடுத்து அகைன் ஜான் எஃப் கெனடி, அவரும் வந்து ஒரு யூஎஸ் பிரசிடென்ட். அப்புறம் மார்ட்டின் லூதர் கிங், ஸோ பாட்டம்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் அந்த மார்கரெட் டச்சர் அப்படின்ற லேடி, இவங்க 20th செஞ்சுரியிலேயே யுனைடெட் கிங்டமோட பிரசிடென்ட் பிஎம்மா இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? மகாத்மா காந்தி, ஆஸ்கர் வைல்டு அண்டு ஜூலியஸ் சீசர், இவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிறதா நான் நம்புறேன். அந்த ஒற்றுமை என்னன்றதை நான் ஒட்டயத்துல போட்டிருக்கேன். நீங்க எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு அக்னாலேஜ் பண்ணீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம போகலாம். நன்றி. அருணகிரி சார் முதல்ல தம்ஸ்அப் போட்டார். மேஜர் நாராயணன் சார் ஒத்துக்கிறார். எஸ் சார், த மோஸ்ட் ஃபேமஸ் பப்ளிக் ஸ்பீக்கர், ஒண்டர்ஃபுல் ஆடிட்டர், சொல்றது வேர்ல்டு ஃபேமஸ் ஃபிகர்ஸ் அப்படின்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இவங்களோட பேச்சு திறமை தான் சொல்றாங்க. அப்போ என்னோட அடுத்த சாவி எது அப்படின்னா
மேடை பயத்தை போக்கி மனதை கவரும் பேச்சுக்கலையை விதைக்கும் நேரம் இது அப்படின்னு நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்றேன். அப்போ நாம 4 கருத்துக்களோட வந்துக்கிறோம், அதை உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்ற எபிலிட்டியை நான் வளர்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது அந்த பண்பு தான் என்னோட தலைமை பண்பு. ஓகேங்களா? அந்த வார்த்தைகள்ல இருக்கிற தெளிவு தான் நம்மளோட வளர்ச்சிக்கான அறிகுறி. அதுதான் பிறரை ஊக்குவிக்கிறதுக்கான திறனை கொடுக்குது அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிய வைக்கிறேன். ஓகேங்களா? உங்க தலைமை பண்புல சிறந்து விளங்கணும்னா அது பேச்சுல இருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதற்கான எக்ஸாம்பிள் தான் இது, அதுக்கான வேல்யூ அடிஷன்ஸ் தான் இது. ஆமான்னு நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ வார்த்தைகள்ல தெளிவும் சிந்தனையில உறுதி இருக்குதுன்னா இந்த அதிகாலை எப்படி இருக்குது நமக்கு? ஓகேங்களா? அதை நோக்கி நம்ம நகரும் போது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் நமக்கு வரும். பிறரை ஊக்குவிக்கும் திறன் எதுல இருந்து வருது? வார்த்தைகள்ல இருந்து தான் வருது. இப்போ அருணகிரி சார் சொன்ன 4 வார்த்தைகள் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ட் லெவலுக்கு வந்து மதிப்பே கிடையாது, வேல்யூவே இல்லை. நம்ம மேஜர் நாராயணன் சார் கொடுத்த வாய்ப்பு, கூட்டிட்டு போயிட்டு சோம வல்லியப்பன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை, சார் உங்களோட ரசிகர் சார் இவருன்னு சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் எக்கச்சக்க வாய்ப்புகளை உருவாக்குச்சு. அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த அதிகாலை வேலையிலிருந்து தான் வந்தது. அப்ப அடுத்த சாவி எது சார்? எனக்கு 3வது சாவி எது சார்? வார்த்தைகளை வலிமை சேர்க்கும் வேலை இது. அதுதான் இந்த வைகறை சங்கமம். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அழகா இத்தனை பேர், ஒருத்தர் கால் பண்றாங்க, ஒருத்தர் போட்டோ கேட்கறாங்க, ஒருத்தர் வந்து ப்ரொஜெக்ட் என்னோட ப்ரொஃபைல கேட்கறாங்க. இது எல்லாம் கரெக்டா கேட்டுட்டாங்களான்னு இன்னொருத்தர் ஃபாலோ பண்றாங்க. என்னையா நடக்குது? என்னை சுத்தி கொஞ்சம் பயமே வந்துருச்சு, நாளைக்கு நான் நல்லா பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அடுத்த என்னோட தங்க சாவி ஓப்பன் பண்ற முத்து என்ன? மாரிமுத்து ஐயா வந்திருக்காரு கரெக்டான நேரத்துல. நன்றி ஐயா. ஸோ காலையில எனக்காக அலாரம் வச்சு ஏறினதுக்கு நன்றி. வார்த்தைகளுக்கு வலிமை சேர்க்கும் வேலை இது. யாரை பார்த்து நீங்க பேச கத்துக்கணும்? இத்தனை ஆளுமைகள், இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர்கள் இருக்கிறாங்க. அதுல சிறந்தவர்களை எடுத்து பொறுக்கி போட்டுக்கிறேன். அப்போ உங்களோட மேடை பயத்தை போக்கி தலைமை பண்புகளை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான் சார் உங்க வெற்றிக்கான 3வது படி. ஓகேங்களா? அடுத்து பாத்துங்க, இந்த 2 கை கோக்கிறதுக்கு நடுவுல இந்த சாவியை போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இத்தனை பேர் நம்மளோட தளத்துல இருக்கிறோம், நம்ம எல்லாருமே கை கோர்த்துட்டு இருக்கிறோம். எது? விர்ச்சுவல் அப்படின்ற தளத்தின் மூலமா நம்ம கை குலுக்கிக்கிறோம். ஒரு பிசிக்கல் ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல போனோம்னா நேரடியா கை கொடுத்து கட்டி பிடிச்சி நம்மளோட அன்பை திருப்பி இடையில வந்து போண்டா பிரேக்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஜெல் ஆகிற மாதிரி இந்த நேரத்துல நம்ம விர்ச்சுவலா கனெக்ட் ஆகிறோம். அது கனெக்ட் ஆகும்போது நம்ம கிட்ட ஒரு மேக்னெட்டிக் வேவ்ஸ் ரொட்டேட் ஆகுது. அதுதான் இந்த சாவியா நான் பாக்குறேன். அப்போ வாடிக்கையாளர்கள் மனதை வெல்லும் சக்தியை வடிவமைக்க, புதிய வாய்ப்புகளை உருவாக்க வைகறை நெட்வொர்க்கே முதல் மூலதனம். இப்போ சூடாமணி மேடமோட பேசிட்டே இருக்கும்போது நம்ம மேஜர் நாராயணன் சார் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டாங்க. அவர் கொடுத்துருக்குறாருன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்கள க்ரீட் பண்ணேன். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி அவங்களோட தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற 2 நபர்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண. அவங்க 2 பேரும் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துட்டு இருக்கு சார். அதாவது அட் யுவர் ஹோம், இன் யுவர் ரூம், த்ரூ ஜூம்னு நான் வந்து என்னோட ட்ரைனிங் எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். அப்போ 0 காஸ்ட்ல உங்களோட ஹோம்ல, உங்களோட ரூம்ல த்ரூ ஜூம் நாங்கள் வந்து இப்போ கூகுள் மீட் இது இருந்தாலும் இந்த ஜூம்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா அந்த கலோக்கியலான வார்த்தை ஜாலங்கள் தேவைப்படுது மக்களை அட்ராக்ட் பண்றதுக்கு. அப்போ சரியான நபர்களுடன் அதிகாலை கை குலுக்குவது போல நான் வந்து இதை நம்புறேன். அதுதான் வெற்றியை தரும் அப்படின்னு நான் ஆழமா பதிய வைக்கிறேன். புதிய வணிக வாய்ப்புகள் இது மூலமா கதவுகளா திறக்கப்படுது. அது ஒவ்வொரு சொர்க்க வாசலாவது, இது 4வது சொர்க்க வாசலை திறக்கிறதுக்கான அறிவு சாவி அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையான கூட்டாண்மைக்கான அடித்தளம் மேஜர் ஐயா சொல்லிட்டாங்க, மாற்று கருத்தே இல்லை. அருணகிரி சார் சொல்லிட்டாங்க, மாற்று கருத்தே இல்லை. சிவகணிகா மேடம் வந்து ஒரு கவிதை எழுதி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஸோ அப்போ இந்த நெட்வொர்க் இது வரைக்கும் நேரடியாக அவங்களெல்லாம் பார்க்கவே இல்லை, இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது அவங்க கொடுக்குற வார்த்தைகள் வந்து கொடுக்குற கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. வைரம் வடிவம் எதுவுமே ஈடாகாது. அப்போ சந்தையை சந்திக்கும் அல்லது சந்தையை சந்தித்து சிந்திக்கும் சங்கமம் அப்படின்னு நான் இதை வந்து 4வது முத்தா உங்ககிட்ட நான் பதிய வைக்கிறேன். இதையும் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஸோ அடுத்த 5வது முத்து என்ன சார்? தொழில அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்த்துறதுக்கான நிறைய நேரம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 6 மணி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல ஃபீட்பேக் கொடுத்தது, அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட குழப்ப பார்க்க போகலாம். ஆனா இந்த வைகறை சங்கமம் மட்டும் இல்லை. 5:30க்கு எந்திரிக்கிறேன்னா ஒவ்வொருத்தரோட காலை பொழுதும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா. 6 மணிக்கே துவங்காது. ஒருத்தருக்கு 8 மணியா இருக்கலாம், ஒருத்தருக்கு 7 மணியா இருக்கலாம். ஸோ பிருத்திவிராஜன் சார் மாதிரி ரொட்டீனா செயல்படுற மக்களுக்கு மேபி அது வந்து 4 to 6ஆவே இருக்கலாம். நம்ம கல்கத்தால இருக்கிற அருணகிரி சார் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் சமையலே செஞ்சு முடிச்சுட்டு சார் சொன்னாரு ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி. ஸோ அப்போ இந்த பொன்னான நேரத்துக்குள் அனைத்தும் முடிவாகும், உங்களோட நேரம் மிச்சமாகும், வருமானம் பெருக்கத்துக்கான புதிய வழிகள் பிறக்கும், செலவு குறைக்கும் சூட்சமங்களை நம்ம நண்பர்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். உங்களோட நீண்ட கால வளர்ச்சிக்கான கூட்டணிகள் இங்க உருவாகும். அப்ப 6 மணி வந்து ஒரு அற்புதமான மேஜிக் நம்பர். 3, 6, 9 அப்படின்றதெல்லாம் ஓகேங்களா. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, அடிஷன் ஆஃப் 6, என்ன சொல்றது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் 9 எல்லாமே மறுபடியும் அதே நண்பர்கள் தான் கொடுக்கும். அது வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்மளை வளர்க்கறதுக்கான நம்பர்ஸா மாறும். உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள வர வேண்டிய அந்த நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான சீக்ரெட்டை இதுக்குள்ள வச்சுருக்குது அப்படின்னு நான் வந்து இங்க ஸ்ட்ராங்கா பதிவு பண்றேன். ஸோ அதுதான் இந்த 6 மணி தான் சார் அடுத்த அற்புதமான சாவி. உங்களோட தொழிலை அடுத்த கட்ட நகர்த்தும் நிமிடம் அப்படின்னு நான் இதை ப்ரொஜெக்ட் பண்றேன். சரி, நகர்த்திச்சுப்பா, அடுத்து என்ன தகுதி உங்களுக்கு வேணும், அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எல்லாம் கரெக்டா நடக்குது. அதை மேனேஜ் பண்ற எபிலிட்டி உங்களுக்கு வேணும் சார், காம்பிடன்சி உங்களுக்கு வேணும். அந்த காம்பிடன்சி ஒரே நாளில் வந்துருமா? அது கற்றல் நிற்காத காலை இது. ஓகேங்களா. ஸோ லேர்னிங் இஸ் எ நெவர் எண்டிங் ப்ராசஸ். அதை நீங்க டெய்லி ஓகேவா, இன் எவ்ரி டே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ நம்மளை இது பண்ணிக்கிறோமோ, புதுப்பிச்சுக்கிறோமோ, அப்பதான் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை உருவாக்க முடியும், ஆற்றல் மிக்க பயிற்சியாளர்களை உருவாக்க முடியும், சிறந்த தொழில் வல்லுநர்களை செதுக்க முடியும், அதுக்கான ஊழிய நாமளே உருவாக்க முடியும். அந்த ஊழி எது சார்? வைகறை நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வைகறை சங்கமம் தான். அந்த ஊழி தான் இந்த வைகறை சங்கமம் நான் வந்து ஸ்ட்ராங்கா நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். அப்போ உங்களோட காம்படென்சி என்னது? என்னதான் ஏஐ வந்தாலும் எஸ்ஐ வேணும். அது என்னது? சோஷியல் இன்டெலிஜென்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். அதாவது மேனேஜ்மெண்ட்டை மாத்திக்கிட்டே இருக்கணும், தேவைப்பட்ட ஆளையே மாற்றணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் தலைவன் ஆக முடியும். இன்னோவேஷன் திங்கிங் வேணும், இன்டர்பர்சனல் ஸ்கில் வேணும், இன்ட்ராபர்சனல் ஸ்கில் வேணும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணும், எபிலிட்டி வேணும், ட்ரஸ்ட் வர்த்தி, எல்லாரையும் நம்பணும், அப்புறம் எஜிலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கணும், மேனேஜ் யுவர் செல்ஃப். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அதுக்கான ரோட் மேப் இருக்கு, அதுக்கான ஹெல்ப்ஃபுல் ரிசோர்சஸ்லாம் இருக்கு. இதை படிச்சு புரிஞ்சுக்கிறது தான் உங்களை தலைவனாக ஆக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா ப்ரொஜெக்ட் பண்றேன். அதற்கான மந்திர சாவி இதுதான் என் கையில இருக்கிற 6வது முத்து. ஓகேங்களா. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க சார், நல்ல வருமானம் வருது, உங்ககிட்ட ஒரு தனித்திறமை இருந்திருக்குது, உங்களோட சர்வீஸ் மோனோபோலியா இருக்கு, உங்களோட ப்ராடக்ட் மோனோபோலியா இருக்கு, நீங்க வந்த குவாலிட்டியான டெலிவரி கொடுக்குறீங்க, அது நல்லபடியா நடக்குது. ஆனா இதை யாருக்கிட்ட சொல்றீங்க? என்ன சொல்றது, விற்காத பொருளுக்கு தான் விளம்பரம் தேவைன்னு சொன்னதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோரி. இப்ப எல்லாம் நல்ல பொருள், கெட்ட பொருள், எல்லா பொருளுக்கும் விளம்பரம் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம சந்தைப்படுத்த முடியவே முடியாது. அந்த அளவுக்கு டிஜிட்டல் வேர்ல்டு, கமர்ஷியல் வேர்ல்டு ஆயிடுச்சு. எதை எடுத்தாலும் ரிவ்யூ பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உங்களை நீங்க விரிவுபடுத்திக்கிறதுக்கு அந்த விளம்பரமாக்கும் வித்தையை நீங்க தெரிஞ்சுக்கணும். வெற்றியை விளம்பரமாக்கும் வித்தை அது என்னன்னா கவனம் ஈர்ப்பும் உத்தின்னு நான் சொல்றேன். அதாவது எல்லாருக்கிட்டையும் தனித்திறமை இருக்குது. அந்த தனித்திறமையை எப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட வளர்ச்சி இருக்கு. அதை எப்படி நீங்க உங்களோட தனித்திறமை எப்படி பிரான்சைஸ் மோட்ல கொண்டு போக போறீங்க, எப்படி மற்றவங்களுக்கு எளிமையா பயிற்சி மூலமா புரிய வைக்க போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் எக்ஸ்போனென்ஷியல் growth கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ராங்கா ப்ரொஜெக்ட் பண்றேன். இங்க இது பண்றேன். அந்த சந்தைப்படுத்துதல் அப்படின்றது வந்து இந்த இணையதளமும் இந்த வைகறை சங்கமமும் ஒரு ஒண்டர்ஃபுல் கேட்டலிஸ்ட், ஒரு வினையூக்கி அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா. அப்போ சரியான நேரத்தில் உங்கள் வெற்றியை கொண்டாடுவது அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தும். அதாவது அந்த கொண்டாட்டம் கூட விளம்பரம் தான் சார் இந்த காலத்துல. செலிப்ரேட் யுவர் ஸ்மால் வின்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த ஸ்மால் வின்ஸை நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான சரியான தளத்துல நீங்க வந்து விளம்பர யுக்தியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்கா சொல்வேன். இதுதான் என்னோட கடைசி பாயிண்ட். நான் 6லிருந்து 6:05 முடிக்கணும்னு நினைச்சேன். கரெக்டா 6:03 ஆயிடுச்சு. ஸோ அடுத்த சாவி, கடைசி சாவி, 7வது சாவி, 7வது சொர்க்க வாசல் திறந்துருச்சு. இப்போ பெருமாள் வந்து நம்ம எல்லாருக்கும் படியளக்க ஆரம்பிக்க போறாரு. ஸோ அதனால இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸை ஒரு ஃபாஸ்டா ரீகேப் பண்ணிடலாம். வைகறையின் 7 முத்தான கருத்துக்களின் சுருக்கம். அதாவது இதுதான் சார் வழிகாட்டி நேரம். எது? 5:25. திட்டமிடல் மற்றும் உத்திகளை உருவாக்கும் காலை இந்த 5:25 நிமிடம். அதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்? வைகறை சங்கமத்தில் இருக்கிற ஒவ்வொரு இன்டெலெக்சுவல் பீப்புளுக்கும் நன்றி சொல்லணும். பிராண்டாக்கும் புலர்காலை. உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு
ஐ கான்ட் இன்ட்ராக்ட் வித் வால், அட்லீஸ்ட் ஐ நீட் எ ஆல் அப்படின்னு நான் சொல்வேன். ஓகேங்களா? அந்த ஆள் வந்து ஏஎல்எல் இல்லை, தமிழ்ல இருக்கிற ஆள். ஸோ என்கிட்ட என்னால் செவுத்துக்கிட்ட பேச முடியாதியா, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாச்சும் வேணும். அப்பதான் அவங்களோட பாசிட்டிவ் நாடிங்கோ இல்லை நெகட்டிவ் நாடிங்கோ என்னோட பாதி கரெக்டாக தப்பான்றத சொல்லும். ஸோ ஐ கான்ட் இன்ட்ராக்ட் வித் வால், ஐ நீட் அட்லீஸ்ட் ஒரு ஆள் அப்படின்னு சொல்றேன்ல. இங்கே எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க. இதுதான் சார் என்ன பிராண்ட் ஆக்கிறதுக்கான ஒரு அற்புத வாய்ப்பு. இதுக்கு நான் எவ்வளோ மெனக்கடுறன்றதை பொறுத்து நான் பிராண்ட் ஆயிடுறேன். இத்தனை பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ண போறாங்கன்றத பொறுத்து நான் பிராண்ட் ஆகுறேன். இதே யுக்தியை வேற வேற மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் பிராண்ட் ஆகிடுவீங்க சார். அவ்வளவுதான். வார்த்தைக்கு வலிமை, பேச்சாற்றல் மூலம் தலைமை பண்பை வளர்த்தல். ஸோ அதுக்கான ட்ரைனிங்கை தான் வைகறை சங்கமம் கொடுக்குது. சந்தையை சந்திக்கும் அல்லது சந்தையை சந்தித்து சிந்திக்கும் சந்தர்ப்பம் அப்படின்னு நான் சொல்றேன். வாடிக்கையாளர் வெல்லும் நட்டல். நீங்க எல்லாரும் உங்களை எல்லாரையும் வாடிக்கையாளரா நான் பார்த்தேன் அப்படின்னா உங்க மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நான் நம்புறேன், வந்துட்டே இருக்கு. அதுக்கு நான் இந்த நேரம் நன்றி சொல்றேன். அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்ட நகர்தல் 6 மணிக்கு என் வேலையை நான் ஆரம்பிக்க போறேன். நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சீங்கனாலே வெற்றி நிச்சயம். ஓகேங்களா? அப்போ வேலை செஞ்சு நிறைய பேரை ரீச் பண்ணிட்டோம்னா தலைவன் ஆகணும். இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் இல்லைன்னா நம்மளோட அந்த 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 ரொட்டீன் உலகத்துக்கு போக முடியாது. எல்லா வேலையும் நம்மளே செய்ய முடியாது. அப்ப தலைமை பண்பு வேணும். அது கற்றல் மற்றும் அடுத்த தலைமுறையை செதுக்குதல் அப்படின்றது மேண்டட்டரி பாயிண்டா ஆகுது. வெற்றியை விளம்பரமாக்குது. இந்த 6 பாயிண்ட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு சூப்பரான பிசினஸ் உருவாயிடும். அதை விளம்பரப்படுத்தினால் ஒழிய இந்த காலத்துல சர்வை பண்ண முடியாது. அப்ப சாதனைகளை கதை சொல்லும் கலையுடன் உலகுக்கு கொண்டு சேர்த்தல் வேண்டும். அப்ப குமார் சார் மாதிரி கதை சொல்லிகளை கூப்பிட்டு நம்மளோட பிசினஸ் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவரை கதை சொல்ல வச்சு நம்ம பிசினஸை பிராண்ட் பண்ணோம்னா ஈஸியா ரீச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னோட முத்தான நன்றி. இப்போ எனக்கு இது வரைக்கும் கால் பண்ணி போஸ்டர் வாங்கி, போட்டோஸ் வாங்கி, நேம் கேப்ஷன் வாங்கி, ப்ரொஃபைல் வாங்கி பண்ணவங்க எல்லாருமே ஒரு 4 பேர்கள் அப்படின்னா அவங்க 4 பேருக்கும் இந்த சாவிகள் மூலமா நன்றி சொல்றேன். 5வது நன்றி வந்து இப்போ வந்திருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு. ஸோ ஏதோ இந்த பையன் பேச போறான், நமக்கு நல்ல கருத்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கைக்கு நன்றி. இந்த வைகறை சமூகத்துல இந்த தளத்துல இணைஞ்சதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். யாருப்பா அந்த நன்றிலாம் சொல்றது? ஜேசி விவேக் ராஜா, அது ஒரு சாவி. ஓகேங்களா? இன்னொரு சாவி என்னன்னா, நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் அப்படின்னு நான் எப்போ சொல்லிக்கலாம், நீங்க நம்புவீங்கன்னு நம்புறேன். ஸோ இப்போ சொன்ன 7 பாயிண்ட்ஸுமே உங்களை பணக்காரனாக்குற வித்தைகள், சொர்க்க வாசலை திறக்கிற சாவிகள் திறந்தாச்சு. அதனால நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்ளோர் இஸ் அஃபிஷியலி ஹேண்டட் ஓவர் டு மேனேஜ்மெண்ட். அருமை அருமை ஐயா, அருமை ஐயா. எல்லோரும் மனமாற கரவொலி எழுப்புவோம். ஒரு அருமையான பொலிவை நல்கி இருக்கிறார் ஐயா அவர்கள். 6 மனமே 6 இந்த ஆண்டவன் கட்டளையாறு என்று ஆண்டவன் கட்டளையே 6ஓடு நிறுத்தினார்கள் அன்று. ஆனால் இன்று இவர் 7வது கட்டளையாக 7 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். 1 உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த 7 கட்டளைகளையும் எவர் கைகொள்கிறார்களோ அவர்கள் சாதாரண நிலையிலிருந்து சாதனையாளர் நிலைக்கு செல்வார்கள் என்ற மிகப்பெரிய செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னூட்டமிட நமது 5 நபர்களுக்கு காலம் கருதி எப்பொழுதும் நாம் 5 கொடுக்க இயலும். மற்றவர்கள் பின்னூட்டத்தை உள்ளீடாக இடலாம். அந்த வகையிலே இன்று முதலாவதாக நன்றி விவேக் சார். எப்பவும் போல தரன்னு ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் வண்டி ஓட்டி போயிட்டாரு. ஒரு வெற்றிக்கான ஒரு 7 படிநிலைகள், சாவிகள் அப்படின்ட்டு மிக அருமையாக சொன்ன விஷயம். நம்மளோட கம்யூனிகேஷன், ஆல் அப்படின்னு சொல்றது ஹியூமன் ரிசோர்சஸ்ஸு. ஸோ நம்ம என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை பற்றி நம்ம சொல்லலைன்னா எவ்வளோ குட் ப்ராடக்டாக இருந்தாலும் அது வந்து விற்க முடியாதுன்னு சொன்ன பிராண்டிங் சம்மந்தமான விஷயம். ஒரு மனிதனை வெற்றிய பாதை கொண்டு போகிறதுக்கு பல விஷயங்கள். அது சமயம் நம்ம வைகறை சங்கமம் இந்த தளமும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னதும் முத்தாய்ப்பாக இருந்தது. மிக அருமையான ஒரு, கண்டிப்பாக நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.
வைகறை சங்கமத்தில் நான் இணைந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 7 சாவிகள். நான் வைகை சங்கமத்தை 7 சாவிகள் கொண்டுதான் திறக்க வேண்டுமா? நம்முடைய உள்ளத்தில் பூட்டி கிடக்கும் அத்தனை கருத்துக்களையும் இன்று வேகராஜா மிக சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் 7 சாவிகள் பத்தாது. இன்னும் நிறைய சாவிகள் தேவை என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் ஒரு சாவியே போதும் சங்கமத்திற்கு. இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நான் இந்த 13 நாட்களாக நான் கேட்கவில்லையே என்ற ஒரு எண்ணத்தில் நான் மிகவும் களைப்புற்று இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த 12 நாட்களாக இந்த சங்கமத்தில் நான் இணையவில்லை என்ற ஒரு வருத்தம் என் நெஞ்சை கசக்கி பிழிவது போல இருக்கிறது. ஆனால் இந்த விவேகராஜா அவர்கள் அத்தனை துயரத்தையும் போக்கி இன்று இந்த கருத்துக்களை நமக்கு 7 சாவிகள் போட்டு திறந்து நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அவரை நாம் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம் சார். ஐயா, தாங்கள் வெளிநாடு சென்றிருந்ததால் மட்டுமே இங்கு வரவில்லை. ஆனால் எங்களோடு தான் நீங்கள் என்றும் இருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்களுடைய பின்னிட்டத்திற்கு மிக்க நன்றி. வருக வருக, அன்றாடம் வருக, எப்பொழுதும் போல் என்ற வேண்டுதலோடு அடுத்ததாக குமார் கேசவன் ஐயா அவர்களை அன்போடு பின்னூட்டமுட அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதிகாலையில் எழுபவரை யாரும் வென்றதில்லை, அதிகாலையில் எழாதவர் யாரையும் வென்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது அற்புதமான இது. ஆக்சுவலாக அந்த காலையில் நம்ம எழுதும் போது அந்த ஒரு 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 மாதிரி தயக்கமாக இருக்கும், தூக்க கலக்கமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் 5:30 மணிக்கு எழுந்து ரொம்ப அற்புதமான ஒவ்வொரு ஆகச்சிறந்த பேச்சாளர்லாம் சொல்றது ரொம்ப அருமையாக இருந்தது. அது கேட்கறது நம்ம கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பட்டில் விவேக் சார் ஆரம்பிக்கும் போது சரஸ்வதி சபதம் பற்றி சொன்னார். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. எழுதுகளில் அது உண்மையிலேயே டிக்கெட் கிடைக்காம செகண்ட் ஷோவில் பார்த்த அந்த ஞாபகம் அருமையாக இருக்கு. அருமையான பாடல்கள் நடந்து இதில் விடியலில் வெற்றியின் 7 திறவுகோள்கள் சொன்னார் இல்லையா? திறவுகோள்கள் எல்லாமே அவர் சொன்னது முத்துக்கள்னாரு. அந்த முத்துக்கள் தான் ஒவ்வொருத்தருடைய சொத்துக்கள். அது சொத்துக்கள் தான் முத்துக்கள்னு சொல்லலாம். சத்தான முத்துக்கள், சத்தான சொத்துக்கள் சொல்லலாம். ரொம்ப அருமையாக சொன்னார். அவர் சொன்ன மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருந்தாங்களே, அது மாதிரி எல்லாரையும் ஒரு காலையில் ஒரு மோட்டிவேட் பண்ணி ஏன் நாமும் நம்ம முன்னேற முடியாது, ஏன் நாம முன்னேறக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னார். அவரோட இப்போ ரீசெண்டாக நான் அவரோட பழக ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஒரு 100 கிலோமீட்டர் வேகம் போகிறதுல ஒரு ட்ரெயினில் அவர் போயிட்டு இருக்காரு. அது பக்கத்தில் நான் சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன். அவர் திடீர்னு என்னை பார்த்து கையை பிடிச்சி மேலே தூக்குனாரு. இப்போ அவரோட நானும் 100 கிலோமீட்டர் வேகத்தில் நான் போயிட்டு இருக்கின்றத ரொம்ப இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு அவருக்கு என் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த அருமையான இன்றைய தலைப்பில் மிக அருமையாக பேசிய விவேகராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. பின்னூட்டம் அருமையாக இட்டீர்கள். அடுத்ததாக நமது சங்கமத்தின் பிரதிபலன் காணாத உழைப்பாளி என்றால் ஒருவரை நாம் எண்ணுவோம். பிருதிவிராஜன் ஐயா அவர்கள் அவருடைய பின்னூட்டத்தை இட அழைக்கிறோம். நன்றி வீரசேகரன் ஐயா. அதாவது இன்னைக்கு செஷன் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு அதிகாலையில எந்திரிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது விவேகராஜா சார் ரொம்ப அருமையா சொன்னாரு. அது இப்போ எல்லாரும் பர்சனல் பெனிஃபிட்ஸ், நம்ம பர்சனலா என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு செஷன்ல ஒரு கருத்தாலுமே மிக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ்ல நமக்கு வெற்றி அடைகிறதுக்கு என்னென்ன கீஸ் இருக்கு, எப்படி நம்ம அதிகாலை எந்திரிக்கிறத நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அடுத்த லெவல் போக முடியும் அப்படிங்கிறத ஒரு 7 கீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல சூப்பராக கொண்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசினதுல அந்த அந்த கிளாக் சிம்பிள்ல நம்ம வைகறை சங்கமம் அப்படிங்கிற சிம்பிள்ல நம்ம போட்டிருக்கிற அந்த கிளாக் ஒரு அழகான டெபினேஷன் கொடுத்தாரு. நான் கூட அந்த மாதிரி யோசிக்கல. 5:25க்கு ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணி வாரம் 7 நாளும் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறத சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. தேங்க்யூ விவேக்ராஜா சார், ஒரு நல்ல ஒரு அக்ரோனிம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு. இதே மாதிரி நீங்க தேங்க்ஸ் போஸ்டர் பாத்தீங்கன்னாலும் தெரியும். தேங்க்ஸ் போஸ்டர்ல அந்த லோகோல 6:20ன்னு டைம் காமிக்கும். பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 6:20க்கு முடிக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய அஜெண்டா. அதுக்கு ஏன்னா ஒரு 30 பேர் வந்திருக்காங்கன்னா 30 பேரோட டைமும் மோஸ்ட் வேலிட். அது அதிகாலை டைம் அப்படிங்கிறது அவங்க வம்சத்துக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய சொத்து. அதை நம்ம திருடுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதனால 6:20க்கு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் 6:20 அப்படின்ட்டு காமிக்கிற மாதிரி ஒண்ணு வச்சிருப்போம். தேங்க்ஸ் போஸ்டர்ல அது இருக்கும். அதுவும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச் விவேக் ராஜா சார். தொடர்ந்து வாங்க, உங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து கொடுங்க வைகரை சங்கமத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடுத்ததாக எதையும் எண்ணுகின்ற அனைத்தையும் எழுத்தில் கொண்டு வந்து வடிக்கின்ற புத்தக எழுத்தாளர் ஐயா மாரிமுத்து தங்கவேலு அவர்களை பின்னூட்டமிட அன்போடு அழைக்கிறோம். நன்றி ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்க ஐயா. கொஞ்சம் நான் தாமதமாக தான் எழுந்திருச்சேன். அதுவும் விவேக் ராஜாவுக்காக எழுந்திருச்சேன். 2 முத்துக்களை காண முடியவில்லை. ஆனால் அந்த குறையை போக்குறதுக்காக கடைசியில் 7 முத்துக்களையும் அழகாக ஒரு ஸ்லைடில் கொண்டாண்டார். விவேக் ராஜாவோட ஸ்பெஷாலிட்டியே ஸ்லைடு ப்ரிப்பரேஷன் தான். நம்ம ரமேஷ் சார் மாதிரியே அவரும் ஸ்லைடு ப்ரிப்பரேஷனில் ரொம்ப திறமையானவர். க்ரியேட்டிவிட்டி நிறைய இருக்குது. இந்த 7 சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லி தான் பழக்கம் நமக்கு, ஃபார் பிஸ்னஸ்ங்கிறது. தமிழில் முதல்ல அந்த பாயிண்ட்ஸுங்கிற வார்த்தைக்கு முத்து அப்படின்னு போட்டு முத்து 1, முத்து 2 அப்படின்னு முத்துக்களாக வரிசைப்படுத்தினார். இந்த 7ங்கிற வார்த்தையை இன்னும் அழகாக சொல்லணும்னா, வானவில்ல இருக்கிற நிறங்கள் 7, அதே மாதிரி இந்த சீக்ரெட் ரகசியங்கள் முத்துக்களும் 7 முத்துக்களாக கொண்டு வந்து அழகாக சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. இதில் நம்ம தளத்தில் இந்த வீரசேகரன் சாரும் இவரும் விவேக் சாரும் 2 பேருமே பி ஃபார் வெற்றிங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறவங்க. 2 பேர்ட்டையும் தமிழ் நல்லா விளையாடுது. எப்படி சொல்கிறேன்னா, இந்த தலைவனை உருவாக்கும் தளம், விளம்பரமாக்கும் வித்தை இப்படின்னு எதுகை மூனையெல்லாம் நிறையவே இருக்குது. முக்கியமாக அந்த கேட்டலிஸ்ட்டுங்கிற வார்த்தையை ரொம்ப நாளாக அது சரியான தமிழ் வார்த்தையை என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அழகாக இன்றைக்கி சொல்லியிருக்காரு, வினை ஊக்கி. வினை ஊக்கி அந்த ஒரு வார்த்தையை போட்டு கொண்டு வந்திருக்கிறாரு இன்றைக்கி. என்ன நிறைய சீக்ரெட்ஸு, பேச்சாற்றல், திட்டமிடல், கான்டாக்டு, டெசிஷன் மேக்கிங்கு, தலைவனை உருவாக்கும் தவம், இது மாதிரி பல பாயிண்ட்டை கொண்டு வந்திருக்கிறாரு. இதில் நிறைய இவர் நான் பாராட்ட விரும்புகிற விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு புத்தகத்திறனாய்வு கிடையாது. பல புத்தகங்களை படித்தோ அல்லது தன் மனதில் இருக்கிற எண்ணங்களை தொகுத்தோ அல்லது ஒரு கிரியேட்டிவிட்டி மூலமாக அழகாக நல்லா இந்த ஸ்பீச்சை இன்றைக்கான உரையை ரொம்ப பிரமாதமாக தயாரித்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன கேட்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என்ன முதல் 2 முத்துக்களை பற்றி சொல்லும்போது நான் கலந்துக்க முடியல. ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் கொண்டு வந்தார். அதுலேயும் முக்கியமாக இந்த லீடர்ஷிப் காம்பிடன்ஸ்னு ஒரு ஸ்லைடு போட்டார். அது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்த்தா கூட கடகடன்னு படிக்க முடியல. அதுக்குள்ளே அந்த ஸ்லைடு மாறிடுச்சு வேறு. அருமையான லீடர்ஷிப் காம்பிடன்ஸு என்ன அதை தொகுத்து அந்த ஸ்லைடு ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்லைடு. பொதுவாக இந்த அதிகாலை பொழுது ஒரு அருமையான பொழுதாக எல்லாருக்கும் உள்ள இங்கே தளத்தில் நின்று கலந்து கொண்ட 20 பேருக்கும் எனக்கும் முக்கியமாக நன்றாகவே விடிந்தது. என்ன அதனால் விவேக் ராஜா சார் வி ஃபார் வெற்றி, அவர் பேரில் வி இருக்குது. இந்த வெற்றிக்கு வழிவகுத்த பிஸ்னஸ் வெற்றிக்கு வழிவகுத்த விவேக் ராஜா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா விதத்திலும் சிறப்பான நிகழ்ச்சி இது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. வினை ஊக்கும் பின்னூட்டம் தந்த தங்களுக்கு நன்றி. இன்று நமது தளத்தில் பிறந்த நாள், சுப நாட்கள், திருமண நாள் எவரேனும் கொண்டாடுகின்ற உள்ளீர்களா? நம் அனைவரின் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்க இயலும். இல்லையெனின் இந்த உலகத்தில் இந்த நொடியில் பிறக்கின்ற உலகின் எந்த மூலையிலும் பிறக்கின்ற நமது அன்பு செல்வங்களுக்கு நமது அன்பான வரவேற்பு நிறைந்த வாழ்த்துக்கள் இறையருளோடு எல்லோருக்கும் வாழ்த்துகள். இப்பொழுது நாம் செல்லுவது ஐயா அவர்களின் ஏற்புரையை கொடுங்கள் ஐயா. நன்றி ஐயா. அதிகாலை எழுந்தவர்கள் யாரும் வென்றதில்லை, அதிகாலை எழாதவர்கள் யாரும்
வென்றதில்லை. அதாவது அதிகாலை எந்திரிக்கிறவங்கள யாருமே வென்றதில்லையா, அதிகாலை எந்திரிக்காதவங்க யாரும் வென்றதில்லை. ஸோ என்ன ஒரு அற்புதமான வார்த்தை ஜாலங்கள் சொன்னதுமே நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன், நானும் கூட ஏறிக்கிட்டேன் அப்படின்றது வந்து அவரோட தன்னடக்கம். அவர் ஆல்ரெடி 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறாரு. அதனால தான் பேங்கிங் செக்டர்லேருந்து ஐடிக்கும், ஐடியிலேருந்து இப்போ பயிற்சித்துறைக்கும் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆளுமைகளோட சேர்ந்து பயணிக்கிற பாக்கியம் நமக்கு இந்த தளத்தில் தான் கிடைச்சிருக்கு. அதனால் நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அன்பான நன்றிகளை தான் இந்த ஏற்புரையும் போது நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த டீம் ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்றுலேருந்து ரொம்ப சந்தோஷம். அதாவது உண்மையாகவே ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பயிற்சி துறையில் கொஞ்சம் பயந்தேன் அப்படின்னா இன்றைய நிகழ்ச்சிக்கு தான். இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களே எல்லாரும், நாம் என்ன கொடுக்க போகிறோம், இவங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சிந்திச்சு நிறைய மாடிஃபை பண்ணி இந்த அற்புதமான தங்க சாவியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதை எப்படிலாம் பண்ணலாம் இந்த பிபிடியில் ஐயா ஏதாச்சும் ஒரு முறை ஒரு வார்த்தை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படிதான் நம்ம வந்து குட் குவாலிட்டிஸ் ஒவ்வொருத்தருக்கும் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு. அந்த அப்ரிசியேஷனுக்காகவே செய்யற மெனக்கடல் தான் நம்மளை வளர்க்குது. அப்போ அந்த இது வந்து எவ்ரி நியூ ப்ராக்டிஸ் பிகம்ஸ் எ ஹேபிட், தட் ஹேபிட் பிகம்ஸ் எ அடிக்ட் இஃப் இட் இஸ் குட் ஆர் பேட். ஓகேங்களா, நல்லா இந்த வார்த்தைகளை கவனிங்க. எவ்ரி நியூ ப்ராக்டிஸ் பிகம்ஸ் எ ஹேபிட். ஒரு புதிய பழக்கம் வந்து ஒரு ஹேபிட்டா மாறும். தட் ஹேபிட் பிகம்ஸ் அடிக்ட். ஓகேங்களா, அது நல்லதோ கெட்டதோ அதுதான் இந்த வளர்ச்சிக்கான பாதை, பயணம், யுக்தி. அப்போ அந்த பாசிட்டிவ் ஹேபிட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேரை நம்மளை சுற்றி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கே தப்பு நடக்கும். ஸோ அதனால தான் அந்த நியூ ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே நல்ல ஹேபிட்டாகவும் அந்த நல்ல ஹேபிட் எல்லாத்தையுமே அடிக்டாகவும் மாற்றிக்கிட்டோம்னா டெய்லி வைகறை சங்கமத்துக்கு வருவோம், உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அந்த பிளஸ்ஸிங்ஸே வந்து நம்மளோட வாழ்க்கையை கரகரன்னு உருவாக்கிடும். அதுதான் தங்க சாவி, அதுதான் வந்து வைகறை சங்கமம், அதுதான் வந்து சொர்க்க வாசல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐயா 7 நிறங்களை சொல்லி கிரீட் பண்ணாங்க மாரிமுத்து ஐயா. அந்த மாதிரி நான் 7 கதவுகளை திறந்து சொர்க்க வாசல் இருக்கிறத பெருமாளை உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாருமே மல்டி மில்லியனராக ஆகணும்னு வாழ்த்தி இந்த ஏற்புரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். 6:21 ஆயிடுச்சு ஐயா. நன்றி ஐயா. இதோ முடிக்க போகிறோம். நாளை ஒரு பிரிதொரு ஆளுமையோடு அன்போடு சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நமது சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். வாருங்கள் அமுத ஊற்றை அன்றாடம் தாருங்கள். நன்றி அனைவரும்.